அப்பவே சொன்னேன் லைட்டா வர்றது தீபம் ரயில்வே ஸ்டேஷன். ஆமாம், நான் வந்து யூடியூபர். ஆமாம், நான் யூடியூபர், அதனால எல்லாரும் வீடியோ எடுத்துக்கிட்டேன். என்னங்கப்பா கேட்டா 3 கோவா ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம், சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இப்பொழுது கோவா ரயில்வே நிலையத்திலேருந்து இறங்கி போயிட்டுருக்குறோம். நம்ம மேலே போட்டோம். அல்ல இது ஓரமாக நில்லு, அழனி அழனி இதில் நில்லு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம் பாலத்தில். இவ்வளோ மக்கள் போகிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ப்ரீபெய்ட் டாக்ஸி, அந்த ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ப்ரீபெய்ட் டாக்ஸி. நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். நான் எடுக்க எனக்கு தெரியுது, எனக்கு அதான் எனக்கு ஜூம் பண்ணிக்கிறோம்ல. இங்கே வச்சு எடுத்துக்கலாம். அப்படிதான் எடுக்கேன், எல்லாத்தையும் எடுப்பேன். வண்டியில் உள்ள ஆட்கள்லாம் எல்லாம் எல்லாரும் ஜோராக கை தட்டுங்கோ, எல்லாரும் ஜோராக கை தட்டுங்கோ. ஜோராக கை தட்டுறதுக்கு முதல்ல ஷோக் பண்ணணும்ல. ஷோக்கு ஷோப்பா ஷோக்குன்னு ஆகுது.
வந்தாச்சு. கோவா வந்தாச்சு. வாங்க வாங்க அப்படி வாங்க. குளிச்சாச்சு, குளிச்சுட்டு ஸ்விம்மிங் பூல். இப்போமே வா குளிக்க போகிறா குதிக்காத. கோவா பீஸ்ட்டுக்கு வந்திருக்கோம் பாருங்க. இந்த சர்ச்சு 12 வருஷத்துக்கு பிறகு அவருடைய உடலுக்குள்ள இறக்கி வைப்பாங்களாம். அதை பார்க்கணும் அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம உள்ளே போகிறது இல்லை, நம்ம அப்படி சும்மா ஊர் சுற்றிட்டு அப்படி ஓடி வர்ற மாதிரி உள்ளே போகிற மக்கள் போவாங்க. கூட்டமாக உள்ள போயிட்டு இருக்காங்க பாருங்க. சனிக்கிழமை கூட்டமாக உள்ள போயிட்டு இருக்கு மக்கள். பலாயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஆலயத்தில் வந்து வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. இப்போதான் இது ஒரு வழிபாடு. அது ஒரு தேவாலயம், பழைய தேவாலயம். ஆமாம், 2 உள்ள பார்க்க போயிட்டுருக்கோம். பண்ணி விட்டீங்க. உள்ள வந்து வரிசையில் உள்ள அந்த உடலை பார்க்க போகிற இடங்களில் வரிசையாக நின்று ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இப்போ உள்ள வரிசையில் நிற்கிறாங்க. சரி நம்மளும் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்தாச்சு. இது கூட்டத்தை தான் வேறு உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ கடைசி கிட்ட வழியில் நெருங்கியாச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. கடைசி கிட்ட வரிசைகிட்ட கடைசினா என்ன சொல்லுது, இவ்வளோ 8 வரிசை 8 to 16 வரிசை. 16 வரிசையில் 2 வரிசை ஆகிற இடத்துக்கு வந்திருக்கோம்.
Brigit Gautam. What about yours? உள்ள வரிசையில் இப்போ வந்து 2 வரிசை ஆகிட்டு 2 வரிசையில் போயிட்டுருக்கோம். கிட்ட வந்தாச்சு. கொக்கோடு சேர்த்து எடுக்கலாம். கொக்கோ நீ போ கொக்கோடு இருந்துக்க அங்கடி இப்போ முன்னாடி போயிட்டு நிறைய நிற்கிறது. நீ அங்கே போ, நான் ஒரு தரேன். அங்கே கிட்ட போ, நீ அங்கே போ, நான் போய் முடிச்சுட்டு தருவேன். நான் முடிச்சுட்டு தருவேன், எல்லாம் தர மாட்டேன். அதெல்லாம் ஏச மாட்டாங்க, எல்லோரும் ஏச மாட்டாங்க. ஒரு லைன் இப்போ கிட்ட, ஒரு லைன் கிட்ட வந்தாச்சு. இப்போ அங்கேருந்து 8 லைனு, அப்புறம் 8 லைன் 2 லைன் ஆச்சு. இப்போ 1 லைன் ஆகிடுச்சு. வயசானவங்களுக்கெல்லாம் வந்து தனியாட்டு ஒரு இது விட்ருக்காங்க வண்டி. வயசானவங்க ஊனமுற்றவங்களுக்கெல்லாம். ஆலயத்து பக்கத்தில் நெருங்கியாச்சு. கிட்ட வந்தாச்சு, கிட்ட வந்தாச்சு. வரிசையாக வந்து கிட்ட வந்தாச்சு. இப்போ இதுதான் அவருடைய உடல், உள்ளே இருக்கிற உடல். அது வெளியும் வச்சுருக்காங்க. या पाठी मातशें व्हडलें केलें कित्याक मागीर लोक चड हाडून प्लीज स्विच ऑफ योर फोन्स और टर्न देम ऑन साइलेंट मोड. உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. சர்ச்சிலேருந்து வெளியே வந்து நிற்கும். இது ஒரு ஹோட்டல் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஹோட்டல் அவருக்கு எல்லாம் தனித்தனியாக போயிடாமல் ஹோட்டல் சர்ச்சு பக்கத்தில் குடிசா போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த என்ன பண்ணுதியே பாருங்க வீடியோ. நல்லா அழகாக பண்ணிக்கிறாங்க, அருமையாக பண்ணிக்கிறாங்க. பாருங்க வேறு அங்கே வருவாங்க சர்ச்சு பக்கத்தில். அங்கே பாருங்க, அங்கே தெரியுதாவா எல்லாரும். வீடியோ எடுங்க. அருமையாக இருக்குது. குடிசையாக நல்லா அருமையாக பண்ணிக்கிறாங்க. நல்லா இயற்கையை சார்ந்த மாதிரி பண்ணிக்கிருக்காங்க. சொன்னால் இங்கே வந்து வெள்ளைக்கார மதம்பாங்க. வெள்ளைக்காரனம்பாங்க. ஆனால் அழகாக இயற்கை மண் சார்ந்து அழகாக குடிசை போட்டு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், கேட்டால் வெள்ளைக்காரனை வந்து இந்த மண்ணை சாராதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோலாம் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. வெளியே அருமையாக இருக்குது கோவா தேவாலயம். மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான என்ன, லட்சக்கணக்கான மக்கள் கூட சொல்லுவேன். எங்கே பார்த்தாலும் மக்களாக தான் இருக்காங்க. முன்னால் 2 புலிகள் போகுது.
பழைய ஓல்டு புலிகள். என் பையன் எடுத்து வந்துருங்க. கோவா அருமையாக இருக்குது. பாருங்க 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 பாருங்க. பாருங்க பாருங்க அதான் தேவாலயம் பின்னாடி தெரிகிறது. பாருங்க இது முழு தேவாலயம் நல்லா தெரியும். முழு தேவாலயம் பாருங்க, இங்கேருந்து பாருங்க நல்லா தெரியுதா? இதுதான் இந்த பழைய தேவாலயம். இருங்க எடுக்கிறேன். சரி எல்லாம் பார்த்துட்டு வெளியே கிளம்பியாச்சு. சர்ச் விட்டு வெளியே கிளம்பியாச்சு. இதெல்லாம் பாதுகாப்பு ஃபயர்ஸு இதெல்லாம் விட்ருக்காங்க. கோவா ஸ்டேட் ஃபயர் ஃபோர்ஸ். படகு போக்குவரத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போ மாலை 6 மணி தாண்டிட்டு 6 மணிட்டு ஆகிட்டு, அதனால் படகு போக்குவரத்து இருக்கான்னு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கிறோம். சர்ச் பக்கத்துலோடி பின்னால் ஒரு படகு போக்குவரத்துக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்க கூட வந்த மக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. இங்கே இந்த பக்கம் அங்கே முதல் நாள் இரவு பஜார், சர்ச்சு பக்கத்தில் பஜார். சர்ச்சு பக்கத்தில் நல்லா கடை வீதி அருமையாக பண்ணியிருக்காங்க. சர்ச்சு இருக்கும் சாலை இரவு மின்னொளியில் ஒளிர்கிறது. பாருங்க அப்பா பாரு. இதுதான் பழைய சர்ச்சு. என்ன இருக்கிற பழைய காலத்து சர்ச்சு தான். இருக்கு ஒரு செங்கல் மாதிரி கட்டி வச்சுருக்கா. இதுதான் பழைய சர்ச்சாலினி. ஆமாம், செங்கல் மாதிரி இந்த காலத்து கட்டடக்கலை. ஓல்டு கோவா சர்ச் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னால் கட்டினதாட்டு சொல்கிறாங்க. அவடைகள் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதாட்டு சொல்கிறாங்க. இதனுடைய வரலாறு நமக்கு முழுமையான வரலாறு தெரியாது. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த செயின்ட் பிரான்சிஸ் சேவியருடைய பாடியை வந்து கீழே இறக்கி வச்சு பொதுமக்கள் பார்வைக்கு விடுவாங்களாம். அந்த நிகழ்வு கோவாவில் வந்து சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் நடந்துகிட்ருக்கு. இது வந்து இரவு நாங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எடுத்தது. ஃபீஸ்ட் மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க.
Zacchaeus had climbed the sycamore tree, and Jesus looks at him and tells him, "Come down, I'm coming at your house today." My dear friends, everybody saw the not mind of Zacchaeus, ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தர்கள் கூடியிருக்காங்க. Jesus saw the flame of genuine repentance in him. And that is the reason why Jesus said, "I'm coming at your house today." My dear friends, in John chapter 8, verse 3, we see the woman caught in adultery. And there were so many men surrounding ஓடி வரா. who only saw the filth in her. But Jesus, my dear friends, அண்ணா போகிறாங்க, நான் அவங்கள்ட்ட தான் வரேன். something greater, the spark of pleading mercy and compassion in our lives. அப்துல்லாம் No one is nephew. செத்து போயிட்டாங்க. அவங்க அது எப்படி வயசாயிட்டுல அதுக்கு அது செத்து போயிட்டாங்க. கப்பல்லாம் நடக்கும்ல அதுக்குங்க. கப்பல் அதுக்குள்ள கப்பலுக்குள்ளலாம் இருக்குது. எல்லாம் நல்லா இரவு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இரவு முதல் நாள் சுற்றி பார்த்துட்டு ஹோட்டல் இறங்கி போயிட்டுருக்கோம். விடுதி இறங்கி போயிட்டுருக்கோம். நம்ம நேரத்தில் இதில் சேர்ந்துருவோம். அதுக்கு பிறகு நாளைக்கு மறுநாள் திட்டமிட்டு எங்கெல்லாம் போகணுங்கிற மாதிரி திட்டமிட்டு ஆனால் நல்ல பெரிய உயரமான மரம் மரத்தில் போயிட்டு இருக்கோம். பார்த்துட்டு ஒரு மலை இருக்கு. முதல் நாள் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. முதல் நாள் சுற்றி பார்த்துட்டு ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஹோட்டலுக்கு எல்லா இடமும் சுற்றிட்டு ஹோட்டலுக்கு வந்து சேர போகிறோம். சேர்ந்தாச்சு. வந்து சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். இதுதான் ஹோட்டல்.